மூவரு இறைவனுடைய பிரசன்னம் விவிலியத்தில் பல இடங்களில் இருந்தாலும் கூட நம்மால் அவற்றை சரியாக விளங்கிக் கொள்ள முடியவில்லை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் பல புனிதர்கள் இந்த மூவரு இறைவனுடைய தன்மையை தன் மக்களுக்கு விளக்க முயற்சிக்கிறார்கள். எப்படி அதை இன்னும் எளிமையாக சொல்லலாம் அப்படின்னு சொல்லி அவர்கள் யோசிக்கும் போது புனித பேட்ரிக் அவர்கள் அயர்லாந்து நாட்டில் அவர் இருந்தபோது அந்த அயர்லாந்து நாட்டினுடைய தேசிய அடையாளமாக ஒரு இலை இருக்கிறது. ஒரு இலை, அந்த இலையை பிரசங்கத்துக்கு எடுத்துட்டு வரார். மக்கள் மத்தியில் அந்த இலையை காட்டுகிறார். நீங்க என்ன பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு இலையை காட்டுகிறார். அந்த இலையை பார்த்தவுடன் எல்லோருக்கும் வியப்பு. அது நம்முடைய ஒரு தேசிய அடையாளமான ஒரு இலை. இந்த இலையை கொண்டு வந்து இது என்னன்னு கேட்கிறாரு அப்படின்னு சொன்ன உடனே அந்த இலையை பார்க்கிற எல்லோரும் அதில் 3 இதய வடிவிலான இலைகளை கொண்டிருக்க, இதயம் போல 3 அமைப்புகள் இருக்கிறது, 3 பகுதிகள் இருக்கிறது. அது 3 பகுதிகளாக இருந்தாலும் கூட அது எல்லாம் ஒரே இலை என்பதை காண்பித்து இது 3 ஆட்களை வெளிப்படுத்துவதாகவும் ஆழ்தன்மையில் 3ஆக இருந்தாலும் ஒரே கடவுள் என்பதை அந்த இலையின் வழியாக அந்த மக்களுக்கு எளிமையாக விளங்க வைத்தார் புனித பேட்ரிக். ஷாம்ராக் இலை என்று சொல்லி அந்த இலையினுடைய பெயர் ஷாம்ராக் இலை. நீங்கள் போய் நெட்லெலாம் கூட சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த இலையினுடைய அமைப்பு வரும். இப்போ இந்த இலையினுடைய அமைப்பை நாம் பார்க்கும்போது புனித பேட்ரிக் அந்த காலகட்டத்தில் அந்த மக்களுக்கு விளக்கி சொன்னதனுடைய அடையாளத்தை நாம் உணர்ந்து கொள்ளலாம்.